அதாவது மையத்தை குளிப்பாட்டும் பொழுது களிமா சொல்லிட்டே மையத்தை குளிப்பாட்டுமா அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அப்பெல்லாம் எந்த ஆதாரம் இல்லை. களிமா சொல்லிட்டே மையத்தை குளிப்பாட்டணும், களிமா சொல்லிட்டே தூக்கணும். மையத்தை தூக்கிட்டு போகும்போது அஷதல்லா இலா இல்லல்லா வஹ்தஹு லா ஷரீக லஹு அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் கத்திட்டே போகணும். அப்பெல்லாம் சுன்னத்தே கிடையாது. அதெல்லாம் நம்ம செய்யக்கூடிய பிதாத்துகள், அதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத பிதாத்துகள். ஜனாசாவை அமைதியாக தான் தூக்கிட்டு போகணும். சத்தமாக களிமா சொல்லிக்கிட்டோ சத்தமாக ஷஹாதா களிமா சொல்லிக்கிட்டோ. அதில் ஒருத்தர் டைரக்டர் ஒருத்தர் முன்னாடி பாரு களிமா ஷஹாதா அப்படிங்குவாரு. உடனே அஷஹது அல்லா இல்லா. இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத பிதாத்துகள், நூதன அனுஷ்டானங்கள். ஜனாசா தூக்கிட்டு போகும்போது கேட்ட களிமா ஓதக்கூடாது. ஒன்று, குளிப்பாட்டும் பொழுதும் களிமா அலிமாலாம் ஓதக்கூடாது. சுத்தமாக அவங்க உடம்ப குளிப்பாட்டு ஒது செய்ய வைக்கணும். எத்தனை பேர் இருக்கலாம்? 2 பேர் போதும். ஒரு ஜனாசா குளிப்பாடுறது 2 பேர் போதும். ஒருத்தர் குளிப்பாட்டுறவங்க, ஒருத்தர் ஹெல்ப்பர் போதும். நம்ம கும்பலா கூடி நின்று குளிப்பாடுறது பெரிய தப்பு. ஒரு பெண் குளிக்கும் போது கும்பலா கூடி நோண்டி வேலைக்கு பார்க்குமா? ஒரு உயிரோடு இருக்கும்போது அவங்க எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி மூத்தான பிறகு நடத்தணும். அதே மாதிரி ஆண் ஜனாசா குளிப்பாடும் போது ஆண்கள் தான் இருக்கிற 2 பேர் போதுமானது. ஒருத்தர் குளிப்பாட்ட, ஒருத்தர் ஹெல்ப்புக்கு போதுமானது. மொத்தம் தூரமாக போயிடணும். நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே துணி பிடிச்சிப்பாங்க. துணி பிடிச்ச நம்மளால என்ன பண்ணா அந்த துணியை தூக்கிட்டு பார்த்துட்டு இருப்போம். துணி தூக்கிட்டு அதில் என்னதை பார்க்க நீ குளிப்பாட்டுறத? அதெல்லாம் அப்பெல்லாம் பார்க்கவே கூடாது. குளிப்பாட்டுறது 2 பேர், மேக்சிமம் 3 பேர் இருந்தாலும் போதுமானது.